ஒரு பெரிய அழகான காடு. பச்சை பச்சை மரங்கள், குயில்களின் குரல், காற்றில் அலைக்கும் இலைகள். அந்த காட்டில் ஒரு சின்ன குட்டி நாய்க்கண்ணன். கண்ணனுக்கு வட்டமான கண்கள். அந்த கண்களில் சின்ன பயமும் இருந்தது. அவன் தனியாக இருந்தான். காட்டில் மற்ற விலங்குகள் எல்லாம் தங்களோட குடும்பத்தோட இருந்தாங்க. அம்மா மான் குட்டி மானை அழைத்து நடந்து போகுது. பறவைகள் கூட்டமா பறக்குது. கண்ணன் மட்டும் தனியாக நடந்து இருந்தான். நமக்குன்னு யாரும் இல்லையான்னு அவன் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஒரு நாள் கண்ணனுக்கு ரொம்ப பசி. காட்டில் நடந்து நடந்து சாப்பாடு தேடினான். ஆனா எங்கும் கிடைக்கல. அந்த நேரம் ஒரு பெரிய குரங்கு கண்ணனை பார்த்து கத்திச்சு. கண்ணன் பயந்து ஓடினான். அவன் கால் சின்ன கல்லில் மோதிச்சு. அவன் கீழே விழுந்து அமைதியா உட்கார்ந்தான். அந்த சமயத்துல ஒரு சின்ன முயல் அங்க வந்தது. அது கண்ணனை பார்த்து பயப்படல. மெதுவா அருகே வந்தது. கண்ணன் பேசத் தெரியாது. ஆனா அவன் கண்கள் எல்லாத்தையும் சொல்லிச்சு. முயல் தன்னோட சாப்பாட்டுல இருந்து ஒரு காய்கறி துண்ட கண்ணன் பக்கம் தள்ளிச்சு. கண்ணன் முதல்ல தயங்கினான். பின்னாடி மெதுவா சாப்பிட்டான். அந்த நாள் முதல் முயலும் கண்ணனும் நண்பர்களா ஆனாங்க. நாட்கள் போக போக கண்ணன் காடுல எல்லாருக்கும் உதவ ஆரம்பிச்சான். ஒரு பறவை விழுந்தா அத காப்பாத்துவான். ஒரு மான்குட்டி வழி தொலைஞ்சா அம்மாவிடம் கொண்டு போய் சேர்ப்பான். மெல்ல மெல்ல எல்லா விலங்குகளுக்கும் கண்ணன் பிடிச்சு போச்சு. ஒரு நாள் காட்டில் பெரிய விழா நடந்தது. அனைத்து விலங்குகளும் நடுவில் கண்ணன் நின்னா. அவன் இனி தனியா இல்ல. அந்த காடுதான் அவனோட குடும்பம். சூரியன் மறையும்போது கண்ணன் சந்தோஷமா காடுல நடந்து போனா. அவன் கண்களில் சோகமில்ல, அன்பு மட்டும் நிறைந்து இருந்தது. காடு முழுக்க விழா முடிந்து மெல்ல மெல்ல அமைதியா ஆரம்பிச்சது. ஆனா கண்ணனுக்கு வாழ்க்கை முழுக்கவே புதுசா மாறியிருந்தது. காலையில எழுந்ததும் பறவைகளின் குரல் அவனை வரவேற்றது. சின்ன முயல் துள்ளி வந்து கண்ணான்னு அன்போட பார்த்தது. மான் குடும்பம் நடந்து போகும்போது கண்ணனை பார்த்து மெதுவா தலையாட்டிச்சு. அந்த சின்ன சைகை கூட கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் தனியா இல்லேன்னு அவ மனசுக்குள்ளே தோணுச்சு. ஒரு நாள் மதியம் வெயில் சுமாரா இருந்தது. கண்ணன் காடுல நடந்து கொண்டிருந்தான். அந்த நேரம் ஒரு சின்ன சத்தம் கேட்டது. சிச் சிச். கண்ணன் அந்த சத்தம் வந்த திசையில ஓடினான். ஒரு பெரிய மரத்தடியில ஒரு சின்ன அணில் அழுதுகிட்டு இருந்தது. ஒரு குட்டி அணில் கிளையில சிக்கிக்கிட்டு இருந்தது. கீழே இறங்க முடியாம பயந்து கத்திக்கிட்டு இருந்தது. கண்ணன் மேல பார்த்தான். அவனால மரம் ஏற முடியாது. ஆனா அவன் அங்கிருந்து போகவில்லை. அவ ஓடிப்போய் குரங்குகளை தேடினா. உக் உக்குன்னு சத்தம் போட்டு அவங்கள கவனிக்க வைத்தான். குரங்குகள் வந்ததும் நிலைமைய புரிஞ்சுகிட்டு உடனே மரம் ஏறினாங்க. சின்ன அணில பாதுகாப்பா கீழே கொண்டு வந்தாங்க. அணில் அம்மா கண்ணனுக்கு நன்றி சொல்லி கண்களில் கண்ணீர் விட்டியதுவும் பேசல. மெதுவா வால் ஆட்டினா. அடுத்த நாள் கண்ணன் காட்டில் நடந்து போகும்போது ஒரு குட்டி மான் வழி தொலைஞ்சு நின்னது. அம்மாவை கூப்பிட்டாலும் யாரும் வரல. கண்ணன் அந்த மானை பார்த்ததும் அருகே போய் பயப்படாதுன்னு தன் முகபாவனையாலே சொன்னான். அவன் முன்னாடி நடந்து மெதுவா மானை அம்மா இருக்கிற திசையில கொண்டு போனான். அம்மா மான் வந்ததும் கண்ணனைக் கண்டு அன்போட நக்கிச்சு. நாட்கள் போக போக கண்ணன் காட்டில் ஒரு நம்பிக்கையா மாறினான். யாருக்காவது பிரச்சனைனா கண்ணன் இருக்கான்னு விலங்குகள் சொன்னாங்க. ஒரு மாலை மழை லேசா துவங்கிச்சு. அதே மழை கண்ணனுக்கு தெருவோர வாழ்க்கையை நினைவுபடுத்துச்சு. அவன் ஒரு கணம் அமைதியா நின்னான். பின்னாடி முயல் வந்து அவன் பக்கத்துல நின்னது. இப்ப நீ தனியா இல்லன்னு சொல்லாமலே அவன் புரிஞ்சுக்கிட்டான். மழை நின்றதும் வானத்தில் வானவில் தெரிஞ்சது. கண்ணன் அதை பார்த்து மெதுவா வால் ஆட்டினான். சூரியன் மறையும்போது கண்ணன் காட்டில் நடந்து போனான். அவனுக்கு வீடு கிடைக்கல. ஆனா
ஒரு முழு குடும்பம் கிடைச்சது.